Hey guys, welcome back to EJFin Vlogs. So, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி விலாகில் நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லி ஹில்ஸ் போகிறோம். ஸோ நான் கொல்லி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா என் டீமோட தான் போகிறேன். ஸோ நான் ரொம்ப பேச விரும்பல, அப்படியே என் டீமை காட்டுறேன். ஏன்னா மீட்டப் போட்டுட்ருக்காங்க. ஸோ ரைடில் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணலாம், எங்கே போகிறோம், என்ன பிளானு, ரூட் மேப்பு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் தான் நம்ம க்ரௌன் ப்ரோ. ஸோ க்ரௌன் தான் பார்த்தீங்கன்னா டீம் லீடு. ஸோ அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா மோசஸ் ப்ரோ இருக்கார். இவர் வந்து போன ட்ரிப்பு நம்ம பாண்டிச்சேரி நடந்து போன அருண். Hi how are you? Hi guys. We are going to Kolli Hills. So teams are there. ஸோ என் டீமு இவர் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி, நம்ம விலாகில் நிறைய விலாகில் பார்த்துருக்கலாம். Yeah. Group side பொறுத்தவரை மீட்டிங் நம்ம வந்து சிங்கிள் லைன் ஃபார்மேஷன் நம்ம மோஸ்ட்லி பண்ண போகிறோம். சரியா? சிங்கிள் லைன் ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு இதுதான் நம்ம டீமு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற பைக்ஸு. ஸோ நான் இந்த வாட்டி சொல்லிடுறேன், இந்த வாட்டி வந்து ராயல் என்ஃபீல்டில் தான் ரைட் பண்ணுறோம். பட் வந்து சில பேர்கிட்ட ராயல் என்ஃபீல்டு பைக் இல்லாதனால புதுசாக நம்ம பையன் புது பைக் வாங்கியிருக்காங்க பாருங்கள். கிராமு நேசமணி அவன் வண்டிக்கு வச்சிருக்க பேர். ஸோ பார்த்தீங்கன்னா R15 ஜிக்ஸர் 1 V3 என் வண்டி, MT-15 என் தம்பி வண்டி. ஸோ இது வந்து அருண் வண்டி ஸ்க்ராம் 411. ஸோ இது வந்து டீம் லீடோட வண்டி. மோசஸ் வந்து புல்லட்டில் வந்திருக்காரு. இப்போ ஹிமாலயன் கௌஷிக் வண்டி. ஸோ இவர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கூட. இது வந்து நம்ம ஜோசப் ப்ரோ வண்டி. ஸோ இவர் தான் அந்த க்ரௌனோட இன்டர்செப்டார். இது பார்த்திங்கன்னா சந்தோஷன வண்டி. ஸோ இந்த ட்ரிப்பில் என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், ஸோ என்னெல்லாம் ஃபன் இருக்குதுன்னு சொல்லி நான் இந்த விலாகில் காட்டுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே. கைஸ் இதுதான் நம்ம டீம் எல்லாம் ஒரு ஆய் சொல்லுங்கள். சரி வாங்க போகலாம். இந்த கௌசிக் வந்தா யார் போகணும்? கௌஷிக் தானே இருக்கான். அது ஒரு கௌசிக். சரி ஓகே. சரி கைஸ் கியர்ஸ்லாம் போட்டாச்சு. எல்லாருமே ப்ராப்பர் கியர்ஸில் தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே இன்றைக்கி ரைட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே ப்ராப்பர் கியர்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கியர்ஸ் தான். ஃபுல் கியர்ஸ் தான் பார்த்தீங்களா? கௌஷிக் மக்களுக்கு எதாவது சொல்லுங்க. Today I'm going to perform the co-pilot. ஆமாம், இவன் தான் இன்னைக்கு கோ-பைலட்டு. நான் ஷீப்புக்கு முன்னாடி ஒரு ஜாலி வைப்பு தான். நான் இதெல்லாம் வியூஸ்க்கு எதாவது சொல்கிறியாண்ணா இந்த ரைடை பற்றி? அந்த வியூவர்ஸ் நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததே கிடையாது. அண்ணா எனக்கு வந்து 3K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. 3K அப்பா பார்த்துக்கோங்க. ஆஃப்லைன்ல இருப்பாங்க. சரி இந்த இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சரி வாங்க நான் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போரூர் டோல். நான் ஹாய் சொல்லலாம். ஹாய் சொல்லு மோசஸ் ப்ரோ. என்ன ப்ரோ ஹாய் சொல்லு ப்ரோ. இவன் தாங்க நேசமணி சாவடிக்கிறான். பொறுமையாக வாங்க, இவங்கெல்லாம் புது ரைடர்ஸுங்க. சரி நான் போய் ரைட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இவன் தான் நம்ம பையன். அப்பலாம் கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிரேக் விட்ருக்கோம். ஃபஸ்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடையில். அந்த கடை பேர். ஹாய் கைஸ். கைஸ் ரைடு எப்படி இருந்தது? 100 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்குல்ல. இந்த ஸ்கிராம் எப்படி உனக்கு ஃபீல் கொடுக்குது? சூப்பராக இருக்கு. கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆயிடுச்சு தெரியுமா? 1000 கிலோமீட்டர் ஓட்டேன். அவ்வளோதானா? வண்டிக்கெலாம் பார்த்துக்கோங்க. அப்போ இருட்டில் காட்டினேன் போட்டு பார்க்கல. நம்ம சிறுத்தை பாருங்க தனியாக தெரியுங்க. இதாங்க நம்ம டீமு. வேறு லெவலா. ஸோ இவ்வளோ பைக்ஸ் வந்துருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸோ அடுத்த ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு தான் பிரேக் எடுக்கணும். ஸோ இது போய் சாப்பிடலாம். அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த பிரேக் அப்போ பார்க்கலாம்.
எக்ஸ்ட்ரா 100 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு கைஸ். ஸோ அடுத்த ஒரு பிரேக் போட்டாச்சு. என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க தெரியாதாங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. ஸோ இன்னும் வந்து 150 கிலோமீட்டர்ஸ். ஸோ 150 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு உங்களுக்கு நான் அந்த ஹில்ஸை காட்டுவேன். நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க எல்லாம். ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பின்னு போகிறோம். கொஞ்ச நேரம் பிரேக் போட்டாங்க. சரியான வெயிலாக இருக்கா. அது நம்ம நியர்லி ரீச் பண்ணிட்டோம். ஃபியூல் பிரேக் போட்டிருக்கோம். ஸோ ஃபியூல் பிரேக் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸும், இங்கேருந்தே 60 கிலோமீட்டர்ஸு. ஸோ எல்லோரும் நிப்பாட்டிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸு ஹில்ஸ் ஏற போகிறோம். அதுக்காக எல்லாம் ஃபியூல் ஃபில் பண்ணிக்கிறாங்க. வண்டி நல்லா மைலேஜ் தருங்க, அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்க ஓகேவா. ஹாய் சொல்லலாம். ஸோ நான் ஹில்ஸ் ஏறும்போது உங்களுக்கு விலாக் காட்டுறேன் பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரே அழகாக இருக்குது. vlog எடுக்க மறந்துட்டேன். நல்லா இருக்கா? மேலே போக லேட் ஆகும். நான் உங்களுக்கு மலை ஏறும் போது vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். பாய். இங்கே பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம வந்துட்டோம் கொல்லி ஹில்ஸுக்கு. சரியான பெண்டுங்க. 2-3 வாட்டி வண்டி ஸ்கிட்டாகலாம் விட்டுச்சு. சிரிப்பாயிடுச்சு. தெரியுங்க உங்களுக்கு கொஞ்சம். ஒரு அண்டர்மெண்ட் ஆக எனக்கு சன்செட் வியூ பார்க்க வந்திருக்கோம். ஸோ சன்செட் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள்.
வியூ பாயிண்ட் தேடி வந்தோம். கடைசியா ஒரு முட்டு சந்தில வந்து மாட்டி என்னடா கௌசிக் பண்ற. சரியான ஃபன், சரியான. இங்கே பாருங்க, அங்கதான் சன் செட்டு நல்லா இருந்ததுங்க. சரியான ஜாலியாக இருந்தது, செம்மடே. ஸோ நான் ரூமில் போய் ட்ரெஸ்லாம் வச்சுட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். சில வீடியோஸ்லாம் கவர் பண்ண முடியல, ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஸோ இன்றைக்கி நைட் என்ன பண்ணுறோம், நான் ரூம்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு டே என்ன பண்ணுறோன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ நாங்கள் இந்த ஆஃப் ரோட் போக போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு நடுவில் போய் நிற்க போகிறோம். சிரிப்பாக போகுது. இது வியூ பாயிண்ட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோங்க. உங்களுக்கு அதனால இவ்வளோ பண்ணுறேன். அது மேலே ஏத்துறா, அங்கே பாருங்க. எதுவுமே போட்டு வர கோசிக்கு இங்கே போடுறா. கோசிக்கு உலகண்டா, உலகம். இது வேற மாதிரி இருக்குடா, ரோடே இல்லடா. எனக்கு தெரிஞ்சு நம்ம இவ்வளவு பண்ணா போதும்னு நினைக்கிறேன். வராடா பின்னாடி, வராடா. யார் வந்துடா இவன்? இது பாரு உலகண்டா. இது கீழே போடுறோம். இங்க பாருங்க கைஸ், கொல்லிங்ஸ்ல ஹிடன் ஸ்பாட்ஸ் இதெல்லாம். எங்க இந்த ரோடு இதை பார்த்துக்கோங்க. இது ஏறுது, இவன் வண்டி ஏற்ற போறான். கௌஷிக் இங்க கோவில் இருக்குடா. கௌஷிக் இங்க ஒரு கோவில் இருக்கு. ஃபாஸ்டா ஏத்து கௌஷிக். போதுடா, நான் உங்களுக்கு வியூ காட்டியிருக்கேன், அதை பாருங்க. சரியான ஃபன் ப்ரோ. போடு அடி. யூடியூப்ல போடலாம்ல, அப்ப பாப்ப. ஷூட் பண்ண முடியுமான்னு கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் வண்டி ஏற்றுறேன் பாருங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஹண்டரில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வியூ வேற மாதிரி. அங்கே பாரு வியூ.
அப்படியே எடுத்துறாங்க போ. இதுதான்டா உலகம். We don't need a fucking girls man. கேப்பீங்க இங்க பாருங்க, இந்த இதுலயும் ஹண்டர் ஓட்டலாங்க. ஹண்டர் அந்த ஓனர் பார்த்தா கஷ்டப்படுவாரு, பட் வந்து இட்ஸ் ஆல் ஃபார் ஷேக்குங்க. நல்லா இருக்குங்க, வேற லெவல் இருக்குங்க. நம்ம சேனல்ல மட்டும் எக்ஸ்க்ளூசிவா போடுறேங்க, பார்த்து தேவனுங்க. சரி நம்ம போலாமா? நைட் ஆயிடுச்சு. செடி கிடிலாம் அடிக்கிறே. சரி गाइस, நான் ரூம்ல போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரி गाइस, வீடியோ பார்த்து என்ன பண்ற? வந்துட்டோம். ஐயோ, ரூமுக்கு வந்துட்டோம். அமேசிங்கான வியூவை பார்த்துட்டு சரியான டயர்டுங்க, கால் கையெல்லாம் வலிக்குது. எனக்கு கால் ரெண்டு அடிபட்டு கிடக்கு. கீழே வந்துருப்பான், பட் செமையாக ட்ரை பண்ணாங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. யூஆருக்கு கிரேட் ஹிமாலயன் ரைடர். அவன் நல்லா ட்ரை பண்ணான். இன்றைக்கான டே அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரி வைப்பாக போயிடுச்சு. இப்போ நல்லா நாங்கள் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எங்கே போகிறோம்? ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஆகாய ஃபால்ஸுக்கு போகிறோம். ஆகாய ஃபால்ஸ், ஓகே. அப்புறம் இன்னொரு குட்டி ஃபால்ஸுக்கு போகிறோம். போட்டிங் போகிறோம். போட்டிங் பார்த்துட்டு ஓகே, திருப்பி ரூமுக்கு வரோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் சென்னைக்கு வந்துடுவோம். ஸோ இதுதான் பிளானு. வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ எப்படி வரும்னா, இது வந்து இன்றைக்கான வீடியோ க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ பண்ணுமோ அது நாளைக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை போகும், ஓகேவா? ஹாப்பி மார்னிங் கைஸ். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே ஆஃப் தி டே. இங்கே பாருங்க, காலையிலே குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட விட்டோம். குளிக்கலாம் இல்லை, தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. அதனால வந்து அவங்களாம் கிளம்பி சாப்பிட வந்துட்டோம். ஸோ நைட்டே ஃபுல் ரைஸ் ஆகிட்டோம். சன்ரைஸ் கேன்சல் ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு வந்தேன். சரியா? இன்னைக்கு ட்ரெக்கிங் இருக்கு. இன்னைக்கு தான் தெரிய போகுது யார் யார் எப்படி அவங்களோட பாடி எப்படின்னு தெரியல. அவங்க பாடி கண்டிஷன் நீ தான் தெரிய போகுது. 1000 ஸ்டெப்ஸ் நடக்க போறோமா? இது என்னடா, இது பேர் என்னடா? அந்த ஆகாய ஃபால்ஸா? சரி, பசிக்கு நான் போய் சாப்பிட்டு விளாக் பண்ணிடுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஆகாயம் ஃபால்ஸா, அந்த ஃபால்ஸுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எப்படின்னா 1200 படிக்கிட்டா ப்ரோ இது? மோசஸ் ப்ரோ, இந்த ஸ்டெப்ஸ் எவ்வளோ? 1250 ஸ்டெப்ஸ் தான். காட்டுறேன் இருங்க. ஐயோ, என்ன இது, கால் ஆல்ரெடி வலிக்குதுன்னு பார்த்தீங்களா? மோசங்க. உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ஸ்லோப்பாக இருக்குன்னு பாருங்க. இது சரியான டெப்த் கைஸ். இப்படி போகுது, உங்களுக்கு கேமரால தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு. சரியான ஃபன். வாங்க நம்ம போலாம். சரியான வியூ. செமையா இருக்குங்க, வேற லெவல்.
இங்கே வேறு லெவல் ஃபன்னு. பட் படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இறங்க. என்ன அப்போ எப்படி இறங்க போகிறேன்னே தெரில. பாருங்கள் ஏடா கூடமாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். இங்கே போய் திரும்ப கைஸ் எப்படியோ பாதி ஸ்டெப்பு நாங்கள் நடந்து வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அருவி தான். மழை காலத்தில் வந்து இங்கேருந்து தண்ணி வரும், அப்படியே இப்படி போகும். பட் நம்ம தேடி வந்த அருவி எங்கே இருக்குது தெரியுமா? சரி வாங்க அங்கே போவோம். அப்படியே பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் காட்டுற பாருங்க. சரிதா? ஆமாங்களா? அங்கே தான் போய் ஹெவனை காட்டுறேங்க. ஹெவன் பாருங்க. ரெயின்போ இதான் அருவி, இதுதான் ரெயின்போ. ஏங்க அந்த 1250 ஸ்டெப்ஸு ஏறிட்டு வந்து படுத்து கிடக்கிறேன். சுத்தமாக முடியல. இந்த வழியாக அந்த ஸ்டெப்ஸ் வழியாக போயிட்டு இறங்கும்போது ஈஸியாக இறங்கலாம், ஏறும்போது எவ்வளோ முடியல. சரியான டயர்டு. வெயில் வேறு ஒரு பக்கம், சரியான தண்ணி, சரியான வாட்டர். வேறு லெவல் செம்மையாக இருந்துச்சு. ஒர்த்து ஃபார் கம்மிங். நீங்களும் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களுக்கு அந்த வியூலாம் காட்டியிருக்கோம். ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்காக பசங்க வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதை போய் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்த்து அப்படியே இருங்க. நான் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பீங்க? அவ்வளோதான் இந்த ஃபால்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு. வாங்க போகலாம். இங்கே சரியான ஆஃப் ரோட் பண்ணு. கௌஷிகா வேணாம், பிரேக் பிடிச்சா நிற்காது. வேற மாதிரி சாப்பிட்டு ரூமில் போய் தூங்கிட்டு சாயங்காலம் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு திருப்பி தூங்குறது தான் வேலை. வியூ பாயிண்ட் காட்டிட்டு வீடியோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ அருமையாக இருக்கா? போட் ஹவுஸுக்கு வந்திருக்கோம். குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரூமில் தூங்கிட்டு திருப்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு போட் ஹவுஸா போட்டிங் பண்ண வந்துடுவோம். சாரி மாற்றி சொல்லிட்டு. போட்டு இன்னும் ஒரு போட்டு தான் இங்கே இருக்குது. 40 ரூபாவா? ஓகேவா? அவ்வளோதான். இங்கே சோழி முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் விளாக். 10 பேர் வரல. ஓகே. போட்டு தெரியல. தலைவர் தெரியலையா? ஓகே. டிஃபன் அண்ட் ஆன் த வேல லஞ்ச் அண்ட் பெட்ரோல் வந்து ஐ திங்க் போகிற வழியில் 1 கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் ஃபியூல் இருக்கு? கால் டேங்கு, அரை டேங்கு, 2 கோடு இருக்கு. உங்களுக்கு 2 கோடு ரிசல்ட் இருக்கு. பிளிங்க் ஆகுதா? 80 ஆயிடுச்சு. 90 தான். 40 போகும். 90 தான் ஓடும். 40 போகும். F80 ஆ? 100ல சொல்லாத. மார்னிங் சன்செட் பார்க்க வந்திருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோடு
கைஸ் இதுதான் லாஸ்ட் டே ஆஃப் தி ரைடு. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக சென்னை போகிறோம். ஸோ சன்செட் பார்த்துட்டு சென்னை போகிறோம். நம்ம கைஸ்லாம் பாருங்கள். மார்னிங் டிஃபன் சரியான ரூட்டுங்க. நான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண பாருங்கள். நல்லா தூக்கம் கைஸ், சரியான பண்ணு. சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு vlog. வெல்கம் பேக் கைஸ். ஸோ நாங்கள் செங்கல்பட்டு வந்துட்டோம். vlog எடுக்க எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சாக சென்னையில் 350 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணலான்னு ஒரு 100 ஸ்பீடில் அடித்து பிடிச்சிட்டு செங்கல்பட்டு வரைக்கும் ரீச் ஆகிட்டோம். ஸோ நான் வந்து விலாகை வந்து பாதி ஏதோ எப்படின்னா ஒரு முழு விலாகாக போடல. ஏன்னா அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல வண்டி ஓட்டுறதுனால. ஏன்னா நம்மக்கிட்ட GoPro அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஃபோனில் தான் வாங்கிடலாம். ஸோ வந்து கொஞ்சம் ஃபோனில் என்னென்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய ரைட்ஸ் பண்ணுவோம். இன்டர்காம் வாங்குவோம். வேறு இந்த ரைடு தான் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு. நீங்கள் வரும்போது அந்த இறங்குற வியூலாம் வேறு லெவலில் இருந்து அவங்க ஆட் பண்ணியிருக்கேன். அந்த கிளிப்ஸ்லாம் பாருங்கள். இறங்குற வியூ மட்டும் இல்லை, அந்த ரோடு பெண்டு, ஒரு பெண்டு போட்டோம் பாருங்கள். கிட்டத்தட்ட அப்படியே வளைஞ்சிட்டே போகுது. எங்கடா அந்த பெண்டு முடிய அளவுக்கு இருந்ததுல தலை வேற மாதிரி தரமாக இருந்தது. ஸோ நீங்களும் கொல்லி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இன்னொரு தடவை போனால் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.